ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணது எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை செல் பண்ணிக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் காண்டாக்ட் பண்ணிட்டு பை செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட்டு நாளைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருக்கோன்ட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம நாளைக்கான மார்க்கெட் லெவல்ஸ் பார்த்துலாம். அண்ட் போன தேர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா, ரெசிஸ்டன்ட்ல இருந்தது. 55,338 ஜோன் நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்டா இருந்தது. நான் மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்ணியிருந்தது என்னன்னா, லைக் இங்க நீங்க புட் ஆப்ஷன் போகாதீங்க. லைக் இந்த இடத்துல லோ ஃபால் ஆனதுக்கு அப்புறம் இங்கேருந்து நம்ம கால் ஆப்ஷன் போகலான்னு ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டா அந்த லெவல்லுமே நான் கொடுத்துருப்பேன் பாருங்க. பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் 55,439லேருந்து 470 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். சப்போர்ட் ஜோன்னு பார்த்தீங்கன்னா 55,200லேருந்து 213 ஜோன். அப்போ எக்ஸாக்டா நமக்கு எங்கேருந்து நமக்கு ரிவர்சல் ஆயிருக்குன்னா அது ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா டச் பண்ணி மார்க்கெட் திருப்பி ஒரு மூவ் கொடுத்தது. இந்த இடத்துல நமக்கு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருந்தது. இந்த இடத்துல நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ட்ரேட் டார்கெட் அண்ட் 200 பாயிண்ட்ஸ் நியர்பை நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, புக் யூர் ப்ராஃபிட். ஆனா நான் பேங்க் நிஃப்டி போயிருந்திருக்க மாட்டேன். நான் நிஃப்டி ஒரு ட்ரேட் எடுத்திருப்பேன். ஆனா நான் லாஸ்ட்ல தான் க்ளோஸ் பண்ணேன். லாஸ்ட் 2 டேஸ்மே நான் லாஸ்ட்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். பெரிய ராசில் ஒரு 2500 2300 சம்திங், ஓகேங்களா. லாஸ்ட் 2 டேஸ் லாஸ். ஹோப் நாளைக்கு ப்ராஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் நாளைக்கு லெவல்ஸ் எப்படி, கொஞ்சம் பொறுமையாக தான் நாளைக்கு ட்ரேட் எடுக்கணும். இப்போ நாளைக்கு என்னன்னா, நாளைக்கான லெவல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துலாம். எப்படி ரியாக்ட் ஆகும், எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும், நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் ஜோன் பார்த்துலாம். அண்ட் அதுக்கு மேலே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் ஐக்கன் யூஸ் பண்ணுங்க. நான் போகிற அப்டேட்ஸ் தான் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோக்கு மினிமம் லைக் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு 200 லைக்ஸ் ஆச்சு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து லெவல்ஸ் தெரியாம ட்ரேட் பண்றாங்க. பிளைண்டா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வாங்கி செல் பண்றாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களும் டீசென்டான ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இந்த லோ வரைக்கும் பை பண்ணுவாங்க, இந்த ஹை வரைக்கும் லைக் ட்ரேட் ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுவாங்க. லெவல்ஸை தெரிஞ்சு எடுப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மெம்பர்ஷிப்லேயும் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும். லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸ் தெரியணும்னா இது எல்லாமே நான் இந்த வாய்ஸ் ஓவராக கொடுத்துருவேன். இங்கே போனால் அங்கே பை பண்ணலாம், செல் பண்ணலாம்ட்டு. நீங்கள் நோட் பண்ணிப்பீங்க. கால்ஸ் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டோம். ஓகே, மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். லிங்க் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்க்கு. அண்ட் அடுத்த செப்டம்பர் பேட்சோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிச்சிருக்கும். இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 200 லைக்ஸ் ஆச்சு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ட் பார்க்குறவங்களும் ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஓகே ஃபைன், நம்ம அடுத்த நாளைக்கான லெவல்ஸ் போயிடலாம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ல இருக்கு. இப்போ ஷார்ட்டா ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இந்த பேட்டர்னுக்குள்ளே ட்ரேடர் நம்ம க்ளோஸ் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா, மேபி சேம் தான். நான் போன தேர்ஸ்டே கொடுத்த லெவல்ஸ் தான் இன்னைக்கான லெவல்ஸும். 55,440, ஓகே, இந்த ரேஞ்ச் 55,440ன்ற ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் 55,470 அது மிட்ல இருக்கு ஜோன் 470. இந்த ரெண்டு ஜோன்லயும் குரூஷியல் நாளைக்கு மிட் ஜோனும் ஸ்டார்டிங் ஜோனும் இது நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இது நமக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நமக்கு ஈஸி. ஏன்னா ஃப்ரீ ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு பார்த்தீங்கன்னா 55,994 வரைக்குமே போயிடும். நல்லா பண்ணிக்கோ. நாளைக்கு இன்கேஸ் மார்க்கெட் வந்து டைரக்டா பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்து 55,568ல ரெசிஸ்டன் எடுத்து சப்போர்ட் எடுத்தாலும் 55,496ல சப்போர்ட் எடுத்தாலும் நம்ம கால் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். இல்ல நம்ம புட் ஆப்ஷன் தான் போனோம். ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணீங்க, எந்த ட்ரேட் எடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணி இங்கவே கன்சால்டேஷன் எடுக்குன்னா இந்த ரெசிஸ்டன்ட்ல இருந்து டச் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் எடுத்துக்கோங்க. 55,200 ஃபர்ஸ்ட் டார்கெட். அதுக்கப்புறம் இருக்கிற டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 55,122 செகண்ட் டார்கெட்டை வச்சுக்கலாம். மேபி நாளைக்கு இங்கவே கன்சால்டேஷன் எடுக்குதுன்னா இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் இது ஆக்ட் ஆகும், செகண்ட் டார்கெட்டுக்கு நீங்க வெயிட் பண்ணலாம். ஓகே, இந்த ரேஞ்ச். இப்போ இல்லை டைரக்டா ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல நம்ம இந்த ரேஞ்ச் வரைக்கும் வருதுன்னா இங்கேருந்து நீங்க கால் ஆப்ஷன் போகலாம். ஓகே, இப்போ இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த டைம் பீரியட்ல இந்த டைம் ஃப்ரேம்ல எந்த கேண்டிலும் நமக்கு ரெட்ல க்ளோஸ் வைக்கல. மேபி நாளைக்கு வந்து டைம் ஃப்ரேம்ல நமக்கு ரெட் கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா புட் ஆப்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் என்னோட வியூ என்னன்னா நாளைக்கு வந்து லைக் இங்க சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே தான் போக பாசிபிள் இருக்கு. இந்த ட்ரெண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் விட இந்த ட்ரெண்ட் லைன் ஆக்ட் பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்கர். நோட் பண்ணிக்கோங்க. மேபி இங்கவே நமக்கு ரெசிஸ்டன்ட் இருக்குன்னா இந்த ஹைல இருந்து நமக்கு திருப்பி மார்க்கெட் வந்து லோல ஃபாலோ ஆக பாசிபிள். இல்ல இங்கெல்லாம் ட்ரேடை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்தா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வந்து ஒரு 1 ஹவர் வெயிட் பண்றீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்லயே நமக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் இங்க கொடுக்குது அப்படின்னா 55,496ன்ற சப்போர்ட் ஜோன், ஓகேங்களா, இங்க இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ரேஞ்ச்ல இருந்து. இல்ல நமக்கு டைரக்டா பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா 55,568 ஓகே, இந்த ரேஞ்ச் இங்க நமக்கு சப்போர்ட் எடுக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் டைம் தான் டிசைட் பண்ணும்.
மேபி நமக்கு இந்த ரெசிஸ்டன்ட் இப்போ லோ டு ஹை பாயிண்ட்ஸ் பார்த்தா நமக்கு தெரியும். எவ்வளோ பாயிண்ட்ஸ்னா 240 பாயிண்ட்ஸ். இந்த ஹைக்கு போக கஷ்டம் தான். மேபி இந்த ஹை நமக்கு ஆனா இந்த ஹை கட் ஆச்சு 55,568 நமக்கு கட் ஆச்சுன்னா தான் கால் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணும். லாங் கால் ஆப்ஷன் சொல்றேன். ஓகேங்களா? லாங் கால் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். அடுத்து நிஃப்டியோட லெவல்ஸ் போயிடலாம். இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்னா, இப்போ நான் என்ன எடுத்திருந்தேன்னா, ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இங்கவே எடுத்திருந்திருப்பேன். இந்த ரேஞ்ச்ல எடுத்திருப்பேன். ஸ்டாப் லாஸ் நான் என்ன வச்சிருந்தேன்னா, லைக் இந்த பிக் கேன்ல லோ தான் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தேன். 1:2 ரேஷியோட கொஞ்சம் கம்மி. ஓகேங்களா? அந்த ரேஞ்ச்ல வச்சிருந்தேன். இப்போ மார்க்கெட் ரொம்ப நேரம் கன்சால்டேஷன் எடுக்கும்போது தான் நான் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில்ல வச்சேன். எக்ஸாக்ட்டா எனக்கு எஸ்எல் ஹிட் ஆயிட்டு திருப்பி காஸ்ட் டு காஸ்ட்டே போயிடுச்சு. இது நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். மிஸ்டேக்னு கிடையாது. சம்டைம்ஸ் இப்படி நடக்கும் தான் மார்க்கெட்ல. ஓகே. சிம்பிள். நாளைக்கு மார்க்கெட்டோட லெவல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 24,615 ஓகேங்களா? 24,615 இப்ப நியூட்ரலா இருக்கு. இது நமக்கு சப்போர்ட்டாவும் ஆக்ட் ஆகலாம். நாளைக்கு ரெசிஸ்டன்ட்டாவும் ஆக்ட் ஆகலாம் நாளைக்கு. லைக் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச்ல டிராவல் ஆகுதுன்னா 24,615 ஸ்ட்ராங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். 1 ஹவர் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நமக்கு டைரக்ட்டா பேட்டர்ன் பிரேக் அவுட் கூட அது ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இப்ப கால் ஆப்ஷன் எப்படி போகலாம்னா 24,688க்கு மேல பிரேக் அவுட் கொடுத்து ரீட்ரேஸ்ட் கால் ஆப்ஷன் போங்க. இல்லன்னா நமக்கு டைரக்ட்டா நாளைக்கு வந்து ஒரு இந்த 24,615 நமக்கு உடைக்குதுன்னா இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து இந்த லோ வரைக்கும் ஈஸியா வந்துரும். 24,540 வரைக்கும் வந்துரும். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் 24,540 வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ஃபால் ஆயிடும். மேபி இங்க நாளைக்கு ரீடெஸ்ட் எடுக்குது. லைக் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் கொடுத்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் ஆர் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் கொடுத்து ரீடெஸ்ட் எடுக்கணும் 24,540 வரைக்கும் வந்துரும். இந்த 24,615 எடுத்து நியூட்ரல் ஜோன் ஆக்ட் ஆகும். சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும், ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அது கரண்ட் மார்க்கெட் பிரைஸா டிசைட் பண்ணணும் நமக்கு. நம்ம டிசைட் பண்ண இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ட். கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் எப்படி இருக்கோ அதை வச்சு தான் லைக் இங்க இருந்ததுன்னா சப்போர்ட் ஆக்ட் ஆகும், பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்து ரெசிஸ்டன்ட். இது வந்து ஃபிளிப்பிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க மார்க்கெட்ல. இத வச்சு நீங்க ட்ரேட் தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 3 லெவல்ஸ் நாளைக்கு குரூஷியலா ஆக்ட் ஆகும். இந்த லெவல்ஸ் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த லெவல்ஸ் வச்சு நீங்க ட்ரேட் எடுங்க. இது வந்து கம்ப்ளீட்டா என்னோட ஸ்ட்ராட்டஜியை வச்சு ட்ரேட் எடுங்கன்ற கான்செப்ட் கிடையாது. இப்போ உங்களோட ஓன் அனாலிசிஸ் நீங்க பண்ணி வச்சிருப்பீங்க. அதோட அந்த அனாலிசிஸோட உங்களோட அனாலிசிஸ் பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது அப்படின்னா ட்ரேட் எடுக்கலாம். இல்ல மேட்ச் ஆகலன்னா அன்னைக்கு டே வரைக்கும் எண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நீங்க எடுங்க. என்னதான் ஸ்ட்ராட்டஜி நீங்க எவ்வளவுதான் லேர்ன் பண்ணாலும் அந்த டிசிப்ளின், எமோஷன், சைக்காலஜி இல்லைன்னா லேர்ன் பண்ணதெல்லாம் வேஸ்ட் தான். ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஒன் டே ஒன் ட்ரேட். ஓகேங்களா? நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். ஏன்னா ப்ராஃபிட் பண்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து 70% ப்ராஃபிட் தான் பண்ணுவாங்க. செகண்ட் ட்ரேட், தேர்ட் ட்ரேட்லாம் அந்த லாஸ் வந்து லைக் ஹோல்ட் பண்ண மாட்டாங்க. ஓவர் ட்ரேட் பண்ணி நம்ம லாஸ் பண்ணிடுவோம். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட வியூ என்னன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளவு ட்ரேட் பண்றீங்க அண்ட் நீங்க இன்னொன்னு என்னன்னா நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்க மார்க்கெட்ல லைக் பிரைஸ் ஆக்ஷனா, எஸ்எம்சியா, சிபிஆரா, பிவட் லைன்ஸா, எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்றீங்க. யார் எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னு அப்பதான் தெரியும். அண்ட் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணலாலும் ப்ரோ நான் ரேண்டமா ட்ரேட் எடுக்கிறேன், ஸ்ட்ராட்டஜி இல்லைனாலும் ரேண்டம்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி பண்ணி எவ்வளவு ட்ரேட் ஒரு நாளைக்கு எடுக்கிறீங்க, எவ்வளவு கேபிட்டல் வச்சிருக்கீங்க அண்ட் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நேம் யூஸ் பண்றீங்கன்ட்டு ஜஸ்ட் மறக்காம அண்ட் இண்டிகேட்டர் யார் வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கமெண்ட் பண்றீங்கட்டு. ஓகே, மறக்காம லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொலீக்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண சொல்லிடுங்க. ஓகே, அண்ட் நாளைக்கு அனாலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.